2 ஆண்டு விதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும். இப்போ அதிகம்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 300 போட்டுக்கணும், அவ்வளோதான். இதான் தேவையில்லை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்கு 3% வட்டிக்கு 300ரூபானா அப்போ 1 வருஷத்துக்கு என்ன வரும்? 2 இயரா? இப்போ 1 இயருக்கு என்ன வரும்? 300/2. இப்போ இது வந்து 2 வருஷத்துக்கு 3% வட்டி. இதில் வந்து 300 கிடைக்குன்னா 1 வருஷத்துக்கு என்ன வரும்? பாதி தானே வரும். 150 கிடைக்கும் வட்டி. 150 கிடைக்கும். இப்போ என்ன கேட்காங்க? 3%. ஓகேவா? 3%க்கு இப்போ பார்த்துட்டோம். 3%க்கு 1 இயருக்கு என்ன பார்த்தோம்? 150 ரூபா பார்த்துருக்கோம். அதே இப்போ வந்து சேமிக்கூட தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ தொகைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3%க்கு 150 ரூபானா 3%க்கு 150 ரூபானா 100% எவ்வளோ வரும்? இதுதான். இப்போ தலைகீழாக போடணும். 3 150 100 என்னன்னு கேட்டிருக்காங்க. இது தலைகீழாக போடணும். 100/3 × 150, அவ்வளோதான். இது எக்ஸா? இப்போ 3 இப்படி இருக்குல்ல, 150 எக்ஸ் இருக்கா? இதை தான் என்ன பண்ணியிருக்கேன், தலைகீழாக போட்டிருக்கேன். 100/3 × 150. இப்போ எக்ஸ் தெரிஞ்சிருமா? எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 100 × 50 என்ன வரும்? 100 × 50 என்ன வரும்? 5000. ஆன்சர் 5000. சேமிக்கும் தொகை வந்து சேமிக்கப்படும் தொகை 5000. இதான் ஆன்சரு.